ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்ப்பத்தின் 4வது மாதத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்ப காலத்தின் முதல் ட்ரைமெஸ்டர் முடிந்து 2ஆம் ட்ரைமெஸ்டர் காலங்களை தொடங்கும் நிலை மகிழ்ச்சிகரமானது. கர்ப்ப காலம் மசக்கே, வாந்தி, குமட்டல் போன்ற நிலைகள் நீங்கும் அல்லது குறையக்கூடும். ஃபர்ஸ்ட் ஒன் உயர் நார்ச்சத்து. கர்ப்பத்தின் பிற்பகுதியிலும் பிரசவத்திற்கு பிறகும் மலச்சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கான அடித்தளத்தை உருவாக்க உணவில் போதுமான அளவு நார்ச்சத்து அவசியம். அதை இந்த மாதத்தில் இருந்தே தொடங்க வேண்டும். இதுதான் சரியான நேரம். 4வது மாத கர்ப்ப காலம் உணவில் ஒவ்வொரு உணவிலும் நார்ச்சத்து அதிகம் சேர்ப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முழு தானியங்கள், ஓட்ஸ், பச்சை காய்கறிகள் போன்றவை நார்ச்சத்து நிறைந்த உணவுகள். வழக்கமான வெள்ளை ரொட்டிக்கு பதிலாக இரும்பு செறிவூட்டப்பட்ட முழு கோதுமை ரொட்டியை தேர்ந்தெடுக்கவும். செகண்ட் ஒன் அத்தியாவசிய கொழுப்புகள். மற்ற விஷயங்களை தவிர குழந்தை முன்கூட்டியே பிறக்கும் நிலை, குறைந்த எடை பிறப்பு மற்றும் குழந்தையின் மனம் மற்றும் அறிவாற்றல் குறைபாடு ஆகியவற்றின் அபாயத்தை குறைக்க இந்த அமிலங்கள் தேவைப்படுகிறது. உணவில் ஒமேகா 3, 6, 9 கொழுப்பு அமிலங்கள் போதுமான அளவு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்னீர், மீன், ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். தேர்ட் ஒன் பால் பொருட்கள். தாய்க்கும் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் இன்னும் அதிக அளவு கால்சியம் தேவைப்படுகிறது. கர்ப்பத்தின் 4வது மாதத்தில் உங்கள் மருத்துவர் விட்டமின் டி மற்றும் கால்சியம் மாத்திரைகளை பரிந்துரைப்பார்கள். நாள் ஒன்றுக்கு குறைந்தது 1 லிட்டர் பால் பொருட்களை சேர்ப்பதன் மூலம் குழந்தையின் வலுவான எலும்புகளை உருவாக்க உதவலாம். தினசரி அளவில் 2 டம்ளர் பால் அல்லது 500 கிராம் தயிர் அல்லது 200 கிராம் பன்னீர் என்று சாப்பிடுங்கள். இது உங்கள் கால்சியம் மருந்துகளுக்கு நல்ல துணை பொருளாக செயல்படுகிறது. ஃபோர்த் ஒன் இறைச்சி. அசைவத்தில் விருப்பம் கொண்டிருந்தால் உங்கள் குமட்டல் நீங்கிவிட்டால் நீங்கள் உணவில் இறைச்சியை சேர்க்கலாம். ஆனால் அது நன்றாக கழுவி சமைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்வது அவசியம். வேக வைக்கப்படாத இறைச்சியில் கொடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை கொண்டு செல்லலாம். அதனால் வெளியே பெருமளவு இறைச்சி எடுக்க வேண்டாம். ஃபிஃப்த் ஒன் பழங்கள். பழங்கள் கர்ப்ப காலம் முழுவதும் அவசியமானவை. அவற்றில் விட்டமின்கள், தாதுக்கள் உள்ளன. கூடுதலாக அவை நீர் உள்ளடக்கம், அதிக நார்ச்சத்து கொண்டுள்ளது. புதிய பழங்களில் செயற்கை நிறமூட்டிகள் இல்லாததே இதற்கு காரணமாகும். கர்ப்பத்தின் 4வது மாதத்தில் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்செரிச்சல் உண்டாகலாம். பருவகால பழங்கள் கர்ப்பத்தின் 4வது மாதத்தில் உணவில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கட்டும். சிக்ஸ்த் ஒன் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள். 4வது மாதத்தில் இருந்து தொடங்கும் கருவின் வளர்ச்சிக்கு அதிக இரும்புச்சத்து தேவைப்படுகிறது. கூடுதலாக உங்கள் கர்ப்பத்திற்காக உங்கள் உடலும் 3 அல்லது 6 லிட்டர் இரத்தத்தை கூடுதலாக செய்ய வேண்டும். இரும்புச்சத்து நிறைந்த உணவு அதிக இரத்தத்தை உருவாக்கும். சிறந்த வளர்ச்சிக்கும் உதவுவதன் மூலம் குழந்தைக்கும் உதவுகிறது. நட்ஸ், பருப்புகள், முட்டை, உலர்ந்த பழங்கள், கீரை வகைகள் மற்றும் முழு கோதுமை பொருட்கள் போன்றவற்றை உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். செவன்த் ஒன் 4 மாத காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள். மென்மையான சீஸ் கட்டிகள். இந்த பாலாடை கட்டிகள் பேஸ்டரைஸ் செய்யப்படாத பாலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது மற்றும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் இருக்கலாம். அனைத்து வகையான மென்மையான சீஸ் கொண்ட உணவுகளை தவிர்க்கலாம். குறைந்த நீரில் உள்ளடக்கம் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிர்களின் தாக்கத்தை குறைக்கிறது. மைதா அல்லது சுத்திகரிக்கப்பட்ட மாவு 4வது மாதத்தில் ஒரு முக்கிய உணவு பிரச்சனையாக மாறும். இது ஜீரணிக்க கடினமாக இருக்கலாம். வலி மிகுந்த மலச்சிக்கலை உண்டாக்கலாம். மைதா பொருட்களை தவிர்க்க வேண்டும். கடல் மீன், பாதரசம் இருக்கும். இயன்றவரை இதை தவிர்க்க முடியாது. மீன் தேவை எனில் பாதரசம் இல்லாத மீனாக எடுக்கவும். தெரு உணவு தவிர்க்க வேண்டும். அது தூய்மையாகவோ புத்துணர்ச்சியாகவோ உண்டு என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. தெரு உணவுகளை டைஃபாய்டு போன்ற பிற நீர் மூலம் பரவும் நோய்கள் உண்டாகும். அதிகப்படியான உலர் பழங்களை தவிர்க்க வேண்டும். அளவாக எடுத்துக்கொண்டால் பாதிப்பு இல்லை. எனவே கர்ப்ப காலத்தின் கருவின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.